ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பேபிக்கு எந்த மாதிரியான ஃபுட் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக அந்த ஹோல் டே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா உங்கள் பேபிஸ்க்கும் நீங்கள் எந்த மாதிரி ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் மார்னிங் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு தோசை. இது நான் வீட்லேயே ரெடி பண்ணேன். இதோட ரெசிபி அப்கமிங் வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் ஸ்நாக்ஸ் அதாவது ஒரு 11 ஆட்ட ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்கேன். வாட்டர் மெலனும் மேங்கோவும். ஸோ பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். வாட்டர் மெலன் மேங்கோ அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால மார்னிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த ஃப்ரூட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்கு பச்சைப்பயிறு குழம்பு, ஒயிட் ரைஸ், அப்புறம் எக்கு அது நான் லஞ்சுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் ஈவினிங்க்கு ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸே கட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம். அதை மசிச்சு கொடுங்க. பச்சைப்பயிறு முளைக்கட்டி கொடுங்க. அந்த மாதிரி செய்யலாம். பீனட்டில் லட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பீனட்டில் நான் லட்டு செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி ரெசிபி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எப்பயுமே பேபிஸ்க்கு ஃபுட் கொடுக்குறீங்க அப்படின்னா 3 வேளை சாப்பாடு, தோசை அந்த மாதிரி கொடுக்குறீங்க. 3 வேளை ஃபுட் அப்படின்னா 2 வேளை ஸ்நாக்ஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரூட்ஸே தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. நான் ஆப்ஷனெல்லாம் நீங்கள் ஆம்லேட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு பூரி செஞ்சுருந்தேன். ஸோ அதனால் பாப்பாவுக்கு நைட் பார்த்திங்கன்னா நான் பூரி தான் கொடுத்தேன். அதுவுமே அவங்க சாப்பிடாம எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் அப்கமிங்கில் நான் போடுவேன். ஸோ மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.